அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு நம்மளோட சேனலில் நல்ல சுவையான தேங்காய் பாறை மீன் வறுவல் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் 2 முழு மீன் எடுத்திருக்கேன். இதை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். இதே மாதிரி சிஸ்ஸர் வச்சு நல்லா கட் பண்ணி உள் சைடில் உள்ளதையும் நல்லா க்ளீன் பண்ணிடலாம். நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டா நம்ம மீன் வறுவல் செய்யக்குள்ள ஸ்மெல் இல்லாமல் இருக்கும். நம்ம இப்போ ஃபிஷ்ஷை நல்லா வாஷ் பண்ணியாச்சு. இப்போ வாங்க இதுக்கு தேவையான மசாலாக்கள்லாம் செஞ்சு ரெடி பண்ணி வச்சிடலாம். அதுக்கு வாஷ் பண்ண மீனை மேலே 2 சைடுமே நல்லா ஸ்லைஸாக நல்லா கட் பண்ணிக்கலாம். இப்படி கட் பண்ணுறதுனால மசாலான்னா உள்ளுக்குள்ளே இறங்கி சாப்பிடக்குள்ள சுவையாக இருக்கும். இது ரெடி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் 2 சின்ன வெங்காயத்தை ரஃப்பாக சாட் பண்ணி ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. அதோட 3/4 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. காஷ்மீரி ரெட் சில்லி நான் 2 டேபிள் ஸ்பூன் சேர்க்குறேன். டர்மரிக் பவுடர் 1/2 டீஸ்பூன், மல்லித்தூள் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்க்குறேன். சால்ட்டு தேவையான அளவு சேர்த்து தண்ணி ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் கிட்ட நம்மளுக்கு தேவைப்படும். போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. இதை இப்போ ஒரு பவுலுக்கு நம்ம மாற்றிடலாம். மாற்றிட்டு இந்த பேஸ்ட்டோட 2 டீஸ்பூன் கிட்ட கடலை மாவு சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ உப்பு செக் பண்ணிவிட்டு வேணுங்கன்னா போட்டுக்கோங்க. இப்போ மீன் எடுத்துட்டு இதில் ஃபியூ ட்ராப்ஸ் கிட்ட லெமன் ஜூஸ் சேருங்க. நல்லா ரப் பண்ணி விட்டுருங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்து நல்லா ஃபுல்லாக அப்ளை பண்ணிடுங்க. நம்ம அந்த கட் பண்ண இதுலேயும் உள் சைடையும் நல்லா மசாலா அப்ளை பண்ணுங்க. பேக் சைடும் அதே மாதிரி ரப் பண்ணி எடுத்து வச்சிடலாம். இதே மாதிரி நம்ம ரெடி பண்ண மீனை மசாலா கோட் பண்ணி எடுத்து வச்சிடலாம். அவ்வளோதான், மீன் மசாலா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது ஒரு 1 மணி நேரம் ஊறட்டும். ஒரு 1 மணி நேரம் கழித்து எடுத்துடலாம். இப்போ தவா வச்சுக்கோங்க. அதில் தேங்காய் எண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. ஒரு பச்சை மிளகாவை ஸ்லைஸாக கட் பண்ணிக்கோங்க. அதோட மல்லிக்கீரை போட்டு மசாலா ரெடி பண்ணி வச்ச மீனை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு சைடு நல்லா குக் ஆயிடுச்சு. இப்போ அந்த சைடு திருப்பி போட்டுக்கலாம்.
அவ்வளோதான், நம்மளோட சுவையான மீன் வறுவல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த ஃபிஷ் ஃப்ரையை நீங்கள் மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட். ஸ்பைசியாக இருக்குது. தேங்காய் பாறை மீன் கவுச்சி வச்சு எதுவுமே இல்லைக்கா வந்துருக்கு. இன்றைக்கி நம்ம வெளியில் போய் ஹோட்டலில் போய் சாப்பிட்றது வந்து தவிர்க்க முடியாத ஒன்று ஆயிடுச்சு. எப்படியும் வாரத்துக்கு ஒரு நாள் போய் வெளியில் போய் ஹோட்டலில் போய் சாப்பிடுவோம். இருந்தாலும் வீட்டில் செய்கிற மாதிரி வராது. ஏன்னா இப்போ இன்றைக்கி இருக்கிற காலத்தில் பார்த்தீங்கன்னா எதுவுக்கு ஒரு ஆள் கேன்சரால் பாதிக்கப்பட்டாங்க. ஹோட்டலெல்லாம் எந்த யூஸ் பண்ணுறாங்கிறது தெரியாது. நம்ம வீட்டில் செட்டில் ஆட்டின எண்ணெய் அதெல்லாம் ஃப்ரை பண்ணுறது ஒரு தடவை தான் யூஸ் பண்ணுவோம். அதனால் மேக்ஸிமம் வீட்டில் சாப்பிட்றதே அது பண்ணுவோம். ஹெல்த்தியாக இருக்கும்.